விஜய் அவர்களுடைய மனைவி சங்கீதா அவர்களுடைய புகைப்படத்தை போட்டு ஐட்டம்னு போட்டிருக்காரு. என் கண்ணுக்கு வந்தது அந்த பார்வைக்கு, அந்த புகைப்படம், அந்த பதிவு வந்தது. விஜய் அவர்களுடைய பார்வைக்கு போயிருக்காதா? சங்கீதா அவர்களுடைய பார்வைக்கு போயிருக்காதா? அந்த திவ்யா சேஜன் சஞ்சயுடைய பார்வைக்கு போயிருக்காதா? தன்னுடைய தாயை இப்படி பொதுவெளியில பார்ப்பதற்கா இத்தனை ஆண்டு காலம் காத்திருந்தாங்க ஒருத்தவங்க. தன்னுடைய தாய்க்கு இவ்வளவு பெரிய அவப்பெயரை வாங்குவதற்கா? ஒரு பெண் சொல்றாங்க, அவள அறுத்து போடுவேன் அப்படின்றான். யார் அவங்க? நீங்க இல்ல யாரு? அதுலயும் ஒரு கான்ஸ்பிரசி உருவாக்குறாங்க. அது சங்கீதாக்கு பின்னாடி திமுக இத தூண்டி விட்டாங்க. அவங்க பின்னாடி திமுக இருக்காங்க. தூண்டி விடுற அளவுக்கா நீங்க குடும்பம் நடத்துனீங்க? சார், நான் நீண்ட நெடிய காலமா பாஜகவை எதிர்க்கிறேன் சார். நான் அதிமுகவை எதிர்க்கிறேன். ஏன் பாஜகவை என் வீட்டுக்குள்ள இருந்து ஒரு ஆள் எடுக்க சொல்ல வேண்டியஎன்ன? நான்லாம் ரொம்ப சாதாரண ஆளு. என் வீட்டுக்குள்ள இருந்தே எடுக்க முடியாது ஒருத்தனால. எனக்கு எதிராக ஒரு கருத்தை என் வீட்டுக்குள்ள இருந்து நீங்க வாங்க முடியாது. நான் சாதாரண ஆள், எங்கிட்ட இருந்தே வாங்க முடியுங்கும்போது, இத்தனை லட்சம் ரசிகர்களை, இத்தனை கோடிகள் வச்சிருக்க அதிபதிகிட்ட இருந்து எப்படி சார் ஒருத்தவங்களை எடுக்க முடியும்? பணம் வாங்கிட்டு போனாங்களா? திமுக நினைச்சா என்ன வேணாலும் செய்வாங்க. என்ன வேணாலும்னா? அப்படி ஒரு கருத்தை உருவாக்குறாங்க. அது எப்பயுமே உருவாக்குறது. அது உருவாக்குறதுண்ணே. பாஜக கழகங்கள் இல்லாத தமிழகம், காங்கிரஸ் இல்லாத இது, ஊழல் கட்சி காங்கிரஸ்ன்னு ஒன்று உருவாக்குறதுண்ணே. கருத்தியலாக எதிர்கொள்ள முடியாதவங்க அவதூறு தானே கையில் எடுப்பாங்க. அப்போ அது உருவாக்குறது தான். அது உண்மையாக இருக்க முடியாதுல்ல. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஓம் சக்தி, பராசக்தி, திமுக ஒரு தீய சக்தி. திமுக தீய சக்தியாகவே இருக்கலாம் உங்களுடைய பார்வையில். நான் ஒரு வாதத்துக்கு கூட ஏற்கிறேன். தீய சக்தியை தொடர்ந்து வெளில வச்சுக்கிட்டு இருக்கானே மக்கள், அப்போ இவங்க பூரா தீயவர்களா? அந்த தீய சக்தி வெல்வதற்கு காரணமாக நீங்களும் சைக்கிளில் பயணிச்சிங்களே, அந்த தீய சக்தி வெல்வதற்கு காரணமாக உங்கள் ரசிகர்களும் வாக்களிச்சிருக்காங்களே, அந்த தீய சக்தி வெல்வதற்காக ஆதவர்ஜுனா வேலை செஞ்சுருக்காரு, எலெக்ஷன் வேலை செஞ்சுருக்காரு. அப்போ உங்களெல்லாம் என்ன பண்ணுறது? ஒரு தீய சக்தியை உருவாக்குவதற்கு இவ்வளோ வேலை பண்ணியிருக்கீங்களே, எங்களெல்லாம் ஏமாற்றிட்டீங்களே நீங்கள் பூரா சேர்ந்து. அப்போ உங்கள் மேலே எனக்கு கோவம் வருமா வராதா? அவங்களும் திமுக ஆள் தான் சொல்கிறீங்களா? நான் சொல்லலைங்க, நீங்கள் தானேங்க சொன்னீங்க. நான் சொல்லலைங்க, நான் அமைதியாக உங்களை வேடிக்கை தாங்க பார்த்துட்ருக்கேன். ஆதவர்ஜுனா தாங்க மேடையில் சொல்கிறாரு, உங்களுக்குலாம் நன்றி இல்லையா, விசுவாசம் இல்லையா? எங்கள் ஆள் சைக்கிள் எடுத்துகிட்டு கருப்பு சிவப்பு சைக்கிளில் உங்களுக்கு ஓட்டு வாங்கினாரே அப்படின்னு சொன்னார். நான் போனேன்னா கருப்பு சிவப்பு சைக்கிளில்? நான் கருப்பு சிவப்பு கொடியோட போனேன்னா? நீங்கள் போனீங்களா? இல்லை நான் போய் திமுக வெல்லுவதற்கு வேலை செஞ்சேனா? ஆதவர்ஜுனா வேலை செஞ்சில்ல?